போர்ட்டல் மூலிமா ஆர்டர் வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த டைமில் என் பாபு வந்தான் வீட்டுக்கு. வந்தான்னா என்னண்ணா கேஸு அப்படின்னு, 1,00,000 வாங்கின்னு போயேன்ப்பா அப்படின்னாரு வக்கீல். இவர் என்கிட்ட எதுவுமே பேசலை அதை பற்றி. எனக்கும் தெரியாது டீட்டெயில்ஸ் எல்லாம். உங்களை மாதிரி தான் நானும். இவர் தான் போவார், இவர் தான் வருவார், எல்லாமே அவர் தான் பார்த்து இருந்தார். ஒரு 2 முறை 3 முறை கூப்பிட்டு வந்துருக்குறாரு செங்கல்பட்டுக்கு. அப்புறம் வக்கீல் வீட்டுக்கு போயிட்டுன்னு போவார். அவர்கிட்ட என்ன பண்ணா, வாய்தா வாங்கிட்டாப்பா, நீ போயிட்டு அப்புறம் வா அப்படின்வாரு. ரெண்டாவது பேசவே முடியாது, அவர்கிட்ட பேசவே முடியாது அந்த வக்கீலாண்ட, சீனிவாசன் வக்கீலாண்ட. அப்புறம் நான் தான் கேட்டேன், என்ன சார் 86 போடுறது இத்தனை வருஷமாக இழுத்து அடிக்கிறீங்க, ஏதாவது முடிவு பண்ணுனா? ஆமாம் இதுபோல் 2 பேரை காட்டி லேடிஸை இவங்க 80 போட்டாங்க, நீ 86 தான் போட்டேன், இப்போ முடிக்கணும்னு கேட்குற அப்படின்றாரு. சொல்லிட்டு அவரும் போயிட்டார். ஒரு மாதிரி போட்டவங்கலாம் போயிட்டு இருந்தா அப்புறம் யாரை வச்சு அடுத்த யாரை வச்சு இப்போ இருந்ததுனால அவர் கூட இல்லை, அவர் கூட இருந்ததுனால இவர் இப்போ நம்மளுக்காக கொஞ்சம் வாதாடின்னு இருக்கிறாரு. எல்லாம் செஞ்சுக்கணும். இலங்கையில் இந்த விஷயத்தை அப்சர்வே பண்ண மாட்டாங்க, என்ன நடக்குதுன்றது புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்கள் பசங்க நாங்கள் இவங்களாம் ஏன் வராங்கன்னு கேட்குறாது. படிச்சதுக்கு ஒரு அளவுக்கு என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. நீங்களாவது ஒரு படித்த பசங்க அட்லீஸ்ட் SSLC +2 படிச்சிருக்குல்ல, யோசிங்க. படிச்சிருக்கும் போது படிப்பு இப்போ பள்ளி புள்ளிக்கு உதவாதுன்னுவாங்க. கோர்ட்டு நடவடிக்கை என்ன, கேஸ் ஒரு சொத்துன்னா அது என்ன ஆகுன்றது ஒரு பேர் தெரியாமல் இவங்களாம் ஏன் வராங்கன்னு கேட்டால், அப்போ நாம் என்ன கோவப்படுறதா, புரியாமல் பேசுறதா? புரியாமல் தான் பேசுறதா? தெரியாதுன்றது வேறுமா? இல்லை இருக்கட்டம்மா, படிச்சிருக்கலாமா, படிப்புன்னு ஒன்று இருக்கலாமா, அது வழியாக எல்லாத்தையும் கற்றுக்கலாமே. 2 எழுத்தை படிக்க வரும்போது தெரிஞ்சுவேம்மா. அதுதான் இப்போ என்னை விட படிப்பு கூட தானே அவங்களுக்கு. அது புரிஞ்சுக்கணும் இல்லம்மா, எடுத்துன்னு வார்த்தையை விடக்கூடாதுல்ல. இப்போ அவர் சொல்கிறாருல, வருமா சொல்கிறாருல, வரமாட்டேன்னு. நான் அங்கேயே இருக்கிறேங்க, பம்மல்லையே இருக்கேன். இப்போதைக்கு கேஸெல்லாம் முடிட்டோம், அப்புறம் நான் வரேன் எங்கள் ஊர் பக்கத்துக்குன்னா. நீ தனியாக அங்கே இருந்துருக்க, இங்கே கீழே வீடு காலியாக தான் இருக்குது. அவங்க சொந்த வீடு தான், பெரிய வீடு காலியாக தான் இருக்குது. நீ கீழே வந்துரு ஒரு ரூம் காலியாக இருக்கா. நாங்களும் இந்த வெயிலுக்கு கீழே இறங்குவோம், அதனால் வாடகைக்கே வீட்டில் இருமா, அங்கே வாடகை கொடுத்துருந்தானே, இங்கே வந்துரு, ஏன் கஷ்டப்படணும், வேலை செஞ்சுன்னு வாடகை கொடுத்துருவோம் உட்காந்துருக்கேன். வான்னு கூப்பிட்டு இங்கே எல்லாம் விலை 10 ரூபா பால் பாய்ட்டு 15 ரூபா ஊரை பக்கத்தில். இல்லை நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளோ இப்போ தான் வீட்டுக்காருக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணிவிட்டு 4 லட்சம். சரி, நீங்கள் எப்படி வீட்டுக்கு போக போகிறீங்க? திருப்பூர் போகலாமா? இங்கே போயிடுவாங்க, அது இங்கே பஸ் ஏறிடுவேன். இல்லை திருப்பூர் போய் ஏதாவது சாப்பிட்டு நீங்கள் அப்படியே வண்டி ஏறுங்க. இல்லை நான் இப்போ பஸ் ஏறினா பொண்ணு வருவான் வண்டலூரில், கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரி, அப்படி பக்கத்தில் இருக்குங்களா? ஊரை பார்க்கணும், வண்டலூருக்கு அடுத்தது அங்கே தான் இருக்கிறீங்க. பெரிய பொண்ணு கூட இப்போ தான் 2 மாதம் அது நான் அங்கே தான் இருந்தேன். பம்மில் தான், சின்னவா அங்கே தான் இருக்கிறான். உள்ள இருக்கிறாரா? அவர் சொல்லிட்டு போயிட்டார். இல்லை இருக்கார், உள்ளதாக இருக்கார். அந்த டேட்டு வாங்கிட்டு போகிறோம். அவர் 17ஆம் தேதின்னு சொன்னாருங்க. சொல்ல இப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இப்போ 2 கேஸ் நடக்குதுமா. மெயின் கேஸ்னு ஒன்று இருங்க. நான் முதல்ல வாங்க. மெயின் கேஸ் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மெயின் கேஸ்னா என்ன? இதுதான் 286. சரி, இன்னொரு ரெண்டாவது கேஸு அதுதான் MGM. அந்த MGM கேஸுக்கு தான் டேட்டு கொடுத்தான். இப்போயா? இப்போ 17/3 சொன்னது. மெயின் கேஸுக்கு டேட்டு இன்னும் கொடுக்கல. அது வாங்கிறதுக்கு தான் இப்போ அது வெயிட் பண்ண டைம் ஆகும். போட்டு தரேன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் கிளம்புங்க, ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன். நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேஸ்ட் டைம் தான். இப்போ கிளம்புங்கன்றார். அதுக்காக தான் அவர் இருக்காராங்க. நான் இப்படி போகணும், இப்படி வண்டலூர் போயிட்டு இறங்கிட்டேன்னா, நான் இறங்குற இடத்துல நின்னேன்னா அவள் வண்டி எடுத்துன்னு இந்த பையன் தான் காலேஜுக்கு போயிருந்தான், அவரை டியூட்டிக்கு போயிருந்தான், அவர் தான் இதுக்கு போவார். இது இங்கே பம்மல் செக்பட்டுன்னு எனக்கு அலைச்சல் தான் அதிகமாக இருக்குது. இந்த 2 மணி ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போனோம். பம்மலில் போயிட்டு 4 வச்சுட்டு கொடுக்கணும். அந்த ரேட்டு நாங்கள் வாங்குகிறோம். போய் மாத்தலை என்ன எதையும் எல்லாம் அங்கே தான் இருக்குது. மாற்றுன்றாங்க, எல்லாம் ஓடுவாங்க தான் போக முடியும்.
எல்லாம் இப்போ சாப்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அது ஒரு ரெண்டு மணி அதான், நேரம் அதான். போயிட்டு வருவாங்க